கடவுளே, வெளியில போயிருக்கிற என் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. உங்க அண்ணனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. பாப்பா போய் பார்த்துட்டு வரலாம். அண்ணி, அண்ணன் என்ன சின்ன குழந்தையா? அவருக்கு ஒண்ணும் ஆகாது. இத பாரு, நீ அவரு கூட பிறந்தவன். ஆனா நான் உங்க அண்ணனுடைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறவா. அவரு உயிரை என் நெஞ்சிலேயே சுமந்துட்டு இருக்கிற எனக்கு தான் தெரியும் அவருக்கு எந்த நேரத்துல எது நடக்கும். இப்ப நீ வர போறியா இல்லையா? அண்ணி, சரி வேண்டாப்பா, நானே போய்க்கிறேன். சரி, நானே வரேன். விஜய், கொஞ்சம் வண்டி நிறுத்து. எதுக்கு அண்ணி? நிறுத்து. அங்க என்னமோ கூட்டமா இருக்கு. என்னன்னு போய் பாத்துட்டு வா. அண்ணி, ரோடுனா 1000 கூட்டம் நிக்கும். இதெல்லாம் போய் பாத்துட்டு இருக்க முடியுமா? வாங்க போலாம். என்னன்னு பாத்துட்டு வாடானா. அங்கே என்ன பாது? ஒண்ணு இல்ல அண்ணி. விஜய், விஜய் சொல்லுடா. வீட்டை விட்டு கிளம்பும் போது வெறும் வயித்தோட போகாதீங்க. ஒரு கிளாஸ் பாலாவது சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். கேட்கலையே. அடப்பாவி, அப்பவே சொன்னேன்ல அவருக்கு ஏதோ ஆபத்துன்னு. வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம்ல. தம்பி, உண்மையான போலீஸுக்காரனுக்கு அல்ப ஆயுசுன்னு சொல்லுவாங்க. அது உங்க அண்ணன் விஷயத்துல சரியா போச்சு. பாவம், திருடனை பிடிக்க போய் குளத்துல தவறி விழுந்து செத்து போயிட்டார். உன்னை போலீஸ்காரன் ஆக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டார் தெரியுமா? அந்த ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். சார்? ஆமாப்பா, அடுத்த மாசமே நீ இன்ஸ்பெக்டர். கவலைப்படாதே, தைரியமாயிரு.